பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு தேவ சமாதானம் என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து அறிந்த பிள்ளைகள் எடுத்து சமாதானம் உண்டு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறாங்களோ அவங்க உள்ளத்திலே நிச்சயமாக சமாதானம் இருக்கும். ஆனா எப்படிப்பட்ட சமாதானம்? தேவ சமாதானம். உலகத்திலே சமாதானம் இருக்கும், ஆனா அது சமாதானம் அல்ல. அது பணத்தினாலும் இல்ல பொருள்னாலும் அந்த இச்சையினால் வருகிற சமாதானமா இருக்கும் உலக மக்களுக்கு. ஆனா அது உண்மையான சமாதானம் அல்ல. ஆனா உண்மையாகவே சமாதானம் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அன்றே கூறினார், என்னுடைய சமாதானம் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் அல்லவா? அந்த சமாதானம் நான் வைத்து போகிறேன்னு சொன்னாரு. ஆனா வைத்து போகிறேன்னு சொல்லப்பட்ட சமாதானம் தான் இன்னைக்கு நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்கிறது. ஆனா இந்த சமாதானம் தான் நமக்கு தேவை. இந்த பூமியில இருக்க போற நாட்கள் ஒருவேளை 60, 70, 80 வருடங்கள் இருக்கலாம். ஆனா அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த பூமியில ஆட்சி செய்யும் போது என்றென்றும் ஒரு சமாதானம் உள்ள ஒரு ஆட்சி இந்த பூமியில இருக்க போது 1000 வருட ஆட்சி மாத்திரமல்ல, அதுக்கு பிறகும் முடிவில்லாத ஒரு ராஜ்யம், முடிவில்லாத ஒரு சமாதானம், நித்திய ராஜ்யம் என்று பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு கூட நம் உள்ளத்திலே சமாதானம் வைத்திருக்கிறார். அது எதனாலும் பார்த்தனா இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கை கொள்வதனால் நமக்கு உள்ளத்துல சமாதானம் உண்டு. அப்போ இந்த சமாதானம் தேவ சமாதானத்தினாலதான் நாம் ஒவ்வொரு நாளும் பயணம் செல்கிறோம். இயேசு கிறிஸ்து கூறின அந்த சமாதானம் என்ன சமாதானம்? அது வைத்து போகிறேன்னு சொன்னார் இல்லையா? அதை பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். ஆமீன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து நேரடியாக தம்முடைய சீஷர்கள் எடுத்து பேசுகிறார். அப்படின்னா எந்த சமாதானத்தை அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் தேவனுடைய சமாதானம், தேவ சமாதானம் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த சமாதானம் நம் உள்ளத்துல இன்னைக்கு இருக்குமானால் நமக்கு வருங்காலத்தை குறித்தான கவலைகளோ இல்ல வருத்தமோ சஞ்சலமோ இல்ல மற்ற விதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்ம இருதயங்களை ஆளுகை செய்யும் போது நாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அந்த சமாதானத்தை நாம ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிக்கிறதுனால, அதை கை கொள்றதுனாலதான் நமக்கு உலகத்துல கவலைகள் இருக்க போறதில்ல. ஆனா உலக மக்களுக்குள்ள கவலைகள் இருக்கும். நாளைய தினத்தை குறித்தான கவலைகளோ பிற்காலத்து குறித்தான எதிர்காலத்தை குறித்த கவலைகளோ அச்சமோ இருக்கும் அவங்களுக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்தான பயமோ வருத்தமோ எதுவும் இருக்க போறதில்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் நித்திய குறித்து. அப்போ அந்த நித்திய அடைவதற்காக நாம் காத்திருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஆராய்ந்து நிதானித்து அதை கை கொள்றதுனால இயேசு கிறிஸ்துவே சமாதான பிரபுவாக நம் உள்ளத்திலே ஆளுகை செய்யறதுனால நமக்கு கவலைகள் இருக்க போறதில்ல. அப்போ இயேசு கிறிஸ்து கூறின அந்த சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், கொடுக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலகம் சமாதானம் கொடுக்கும், ஆனா அது படத்தினால இச்சையினால ஒரு சமாதானமா இருக்கும். ஆனா அந்த சமாதானம் நாங்க கொடுக்கறதில்ல, என்னுடைய சமாதானம் ஏசப்பா சொல்றாரு. பரத்திலிருந்து வர்ற சமாதானம் தேவ சமாதானத்தை சொல்றாரு, என்னுடைய சமாதானம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அப்போ இந்த தேவ சமாதானம் நம் உள்ளத்துல ஆளுகை செய்யறதுனால நமக்கு பயம் இல்லை. அதனால ஏசப்பா சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப இயேசு கிறிஸ்து கூறின என்னுடைய சமாதானம் சொன்னார் இல்லையா? அந்த சமாதானம் உள்ளத்துல ஆளுகை செய்யும் போது நமக்கு பயம் இருக்க போறதில்ல. பயம் எதனால வருது? வசனம் அறியாதனாலதான் பயம் வரும். ஏன்னா உலகத்துல நடக்கிற சம்பவங்களை பார்த்து யுத்தமோ கொள்ளை நோயோ இல்ல மற்ற எந்த விதமான ஆபத்துகளும் பார்க்கும்போது உலக மக்களுக்கு கவலையோ பயமும் வரும். ஏன்னா அவர்கள் தேவனை அறியாத இருக்கிறதுனால, சமாதானத்தை அறியாத இருக்கலாம், தேவ சமாதானம் அறியாமல் இருக்கிறதுனால அவர்கள உள்ளத்துல பயம் இருக்கும். ஆனா தேவனை அறிந்து வசனத்தை கை கொள்ளுக்கு பயம் இருக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சமாதான பிரபுவாக நம்ம உள்ளங்களில் ஆளுகை செய்கிறார். அவர்தான் ஆவியானவராக இருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 16:33 வாசிக்கலாம்.
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சீசர் எடுத்து வந்து அவங்களை திடப்படுத்தி பேசுகிறார். ஏன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறார் பாருங்க. சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்றாரு, சமாதானம் உங்களுக்கு இருக்கும் சொல்றாரு, ஆனாலும் கூட உபத்திரம் இருக்கும். அப்ப சமாதானம் இருக்கிறதுனால உபத்திரம் இல்லை என்று பொருள் அல்ல. உபத்திரம் இருக்கும், ஆனா உபத்திரத்தினால நமக்கு கவலையோ வருத்தமோ வரப்போறல. இந்த உபத்திரம் என்பது இயேசு கிறிஸ்துனால வருகிற உபத்திரம். அவருடைய சாட்சி, அவருக்காக சாட்சியா நிற்கும் போது நமக்கு உபத்திரம் உண்டு. எப்படிப்பட்ட உபத்திரம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, அவர் அறிந்ததுனால, அவருடைய கற்பனை கை கொள்றதுனால நமக்கு உபத்திரம் இருக்கும். அப்ப நமக்கும் உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்ப நமக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. பாவத்துக்கும் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் ஏதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு இல்லையா? அப்போ நமக்கு உபத்திரம் இருக்கும் கண்டிப்பா. ஆனா நமக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடக்கிற அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உபத்திரம் இருக்கும் கண்டிப்பா. இந்த 2000 வருஷமா இயேசு கிறிஸ்து அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளும் அத்தனை பேருக்கு உபத்திரம் இருந்து, ஆனா அந்த உபத்திரங்கள் அதிகமா இருந்தது. சிலர் இயேசு கிறிஸ்துக்காகவே தன் ஜீவனை கொடுத்தார்கள். அதுல முக்கியமா பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய உண்மையா சீஷர்கள் ஆதி திருச்சபையில சமாதானம் இருந்தது, ஆனா அங்க உபத்திரமும் இருந்தது. உபத்திரம் மத்தியில தான் ஆண்டவர் சமாதானம் கொடுக்கிறார் என்று பார்க்க முடியும். அதான் ஏசப்பா சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல இருக்கிறதுனால, நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு சமாதானம் இருக்கும், ஆனா உபத்திரம் இருக்கும். அப்படியே சமாதானம் என்பது நம்ம எதை குறித்து கவலைப்பட போறதில்ல. அதே போல நமக்கு அச்சமும் பயமும் இருக்க போறதில்ல. அதனால இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்த அந்த சமாதானம், அதுதான் தேவ சமாதானம் என்று பார்க்கிறோம். இது குறித்து பிலிப்புல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பு 4ஆம் அதிகாரத்துல 6-7 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டு சொல்றாரு, நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, நாளை தினத்து குறித்தும் கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் கவலைப்படாம என்ன செய்யணுமா, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன பண்ணுமா, ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும், மனுஷனுக்கு அல்ல. அப்ப யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும்? இயேசு கிறிஸ்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். எப்படி? ஜெபத்தில நம்ம தெரியப்படுத்த வேண்டும். கவலைப்படாம இதை தெரிவிக்கிறோம் சொல்ல ஏசப்பா சொல்றாரு. அப்படின்னா நம்ம கவலையே படக்கூடாது, ஆனா ஜெபத்துல ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் நம்முடைய விண்ணப்பங்களை. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ன பண்ணுமா, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதனாலதான் நமக்கு கவலை இல்லை. அப்ப தேவ சமாதானம் நம்ம இருதயங்களையும் நம்ம சிந்தனைகளையும் காத்து கொண்டால் நமக்கு வேறு சிந்தை இல்லை. அப்படின்னா நாம் உலகத்தை குறித்து நாம கவலைப்பட மாட்டோம். நாளை தினத்தை குறித்து அடுத்து என்ன செய்யறது, அடுத்த வருஷம் என்ன செய்யுது, இன்னும் 10 வருஷம் பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கவலை நமக்கு இருக்க போறல. ஏன்னா இந்த சமாதானம் நம்முடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ளும், ஆளுகை செய்யும், நம்ம இருதயங்களை காத்துக்கொள்ளும் என்று பார்க்கிறோம். அப்ப நாம யாரு என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டோம். அப்போ நாம ஒவ்வொரு வசனத்தை ஆராய்ந்து இயேசு கிறிஸ்துடைய வழிகள் நடக்கிறதுனால நமக்கு பிற்காலத்தை குறித்து கவலை இருக்க போறதில்ல. ஒருவேளை யுத்தம் வந்தாலும் சரி, ஒருவேளை உலகத்துல எந்த விதமான ஆபத்து நடந்தாலும் சரி, நாம கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நம்முடைய சிந்தனைகளை காத்துக்கொள்ளு தேவ சமாதானம். ஏன்னா அந்த வசனம் தான் நம்மளை காத்துக்கொள்ள போகிறதுனால நாம கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம் என்று பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, கவலைப்படாதீர்கள் இயேசப்பா சொல்றாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஜெபத்துல எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி இயேசப்பா சொல்றாரு. வாசிக்கலாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிக்கலாம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குரத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். ஆமென்.
இவ்வெல்லாவற்றிலும் மேலாக பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ இதுதான் முதன்மை. எது? அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அப்போ முதல்ல அன்பை தரித்து கொண்டால், இந்த அன்புதான் பிரதானம் இல்லையா? முதல்ல தேவன் மேல அன்பு, அதுக்கு ஒப்பாக சகோதரர் மேல அன்பு என்று பார்க்கிறோம். இந்த ரெண்டு அன்பையும் சமமாக பார்க்கிறோம், வெவ்வேறு அன்பல்ல. இந்த அன்பை தரித்து கொண்டால் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆழக்கடவது. அப்போ நமக்குள்ள வைராகியம், கவலை, கோபம், வஞ்சகம் எதுவும் இருக்க போறல. நம்ம உள்ளத்துல ஒரு சமாதானம் மாத்திரமே தங்கி இருக்கும் இந்த அன்பை தரித்து கொண்டால். அப்போ தேவ சமாதானம் உங்களுக்கு இருதயங்களை ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஏன்னா சபையில முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இந்த தேவ சமாதானம் என்பது முக்கியம். அப்போ உண்மை சபைக்குள்ள சமாதானம் இருக்கும். ஏன்னா தேவன் ஆளுகை செய்யறதுனால. சபை என்பது தேவனுடைய சரீரமா இருக்கிறதுனால நாம வெவ்வேறு அவங்களா இருக்கிறோம். ஆனா ஒரே சரீரத்துக்குள்ள வெவ்வேறு அவைங்களா இருக்கிறதுனால அந்த சரீரத்துக்குள்ள நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். அங்க கலக்கங்களோ, வஞ்சங்களோ, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. இடர்கள் இருக்க போறல. வெறும் சமாதானம் மாத்திரமே இருக்கும். அப்ப தேவன் ஆளுகை செய்யற அந்த சபையில சமாதானம் மாற்றமே இருக்கும். இதற்காகவே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கீர்கள். அப்ப நம்ம எல்லாம் ஒரே சரீரத்துக்குள்ளதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெவ்வேறு ஊர்கள் இருந்தாலும் கூட ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் தலையா இருக்கிறார். ஆனா சரீரம் என்று சொல்லும்போது தேவனுடைய சபை என்று பார்க்கிறோம். அப்போ ஒரே சரீரத்துக்குள் அழைக்கப்பட்ட நாம அந்த சமாதானத்துக்குள்ளதான் நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 3 முதல் 9. அது எப்படி எனில், மாமிசத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். ஆமென். மாம்ச சிந்தையினால் பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். மோசே மூலமா கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் பலவீனமா இருந்தது. மாம்ச சிந்தையினால் பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் என்று எழுதி இருக்குது. செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு என்ன பண்ணாரு? தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக என்ன பண்ணாரு? பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினார். அதனால மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா மாம்சத்தின் படி நடவாமல் ஆவின் படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியே அப்படி செய்தார். எதற்காக அப்படி செய்தாராம்? மாம்சத்தின் படி நடவாமல். அப்ப நாமெல்லாம் ஒரு காலத்துல மாம்சப்படி தான் நடந்தோம். நம்முடைய எண்ணம் என்ன சொல்லுகிறதோ, நம்மளுக்கு சிந்தனை எப்படிப்பட்டா இருந்ததோ, நம்ம எண்ணத்துல என்ன தோன்றுகிறதோ அதான் செய்து கொண்டிருந்தோம். இயேசுவை அறியாத நாட்களும் சரி, இல்ல இயேசுவை அறிந்தும் கூட வசனம் தெரியாத நாட்களும் கூட நாம் அப்படிதான் நடந்து கொண்டோம் மாம்ச சிந்தையோட. ஆனா இன்னைக்கு மாம்ச சிந்தைப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதி இருக்குது. அப்போ மாம்சத்தின் படி நடவாமல் ஆவின் படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியே ஆண்டவர் அப்படி செய்தார். நம்முடைய குமாரனை அனுப்பினார், பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆனா மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்ப மாம்சத்தின் படி சிந்திக்கிறவர்கள் யாரா இருப்பாங்க? மாம்சப்படி நடக்கிறவர்கள். அப்ப அவங்க தேவனுடைய வார்த்தைகளை அறியாம இருப்பாங்க. ஒருவேளை அறிந்தும் கூட அது அசட்டையா இருப்பார்கள். அறிந்தும் கூட அசட்டை பண்ணுவார்கள் சில பேர். நல்லா தெரியும் வசனம், ஆனால் என்ன பண்ணுவாங்க? தங்களுக்கு மாம்சத்தின் படி நடக்கிற சிந்தனை உள்ளா இருப்பார்கள் அவர்கள். அவங்க என்ன தோணுதோ அதை செய்வாங்க. இது வசனப்படி ரைட்டா ராங்கன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அத வசனம் சொல்லுது பாருங்க. அன்றைய மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குள்ளே சிந்திப்பார்கள் அவர்கள். இது கர்த்தருக்கு பிரியமா பிரியமா இருக்காதா? இது தேவன் தான் வெளிப்படுத்தினாரா? அதை எப்படி நான் செய்யலாமா வேணாமா என்று யோசிக்காம இருப்பாங்க. ஆனா ஆவியின் படி நடக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆவிக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள். இது கர்த்தருக்கு பிரியமா நான் இதை செய்யலாமா? கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கும் அதெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றும் நிதானிப்பார்கள். ஏன்னா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று எழுதுஇருக்குது. அப்ப நாம எல்லாருமே ஒரு காலத்துல மாம்சத்தின் படிதான் நடந்தோம்.
ஆனா இன்றைக்கு அப்படி நடக்கக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. அதனால நம்ம அத்தனை பேருமே ஆவியின் சிந்தையோடு நடக்க வேண்டும். ஆவியின் சிந்தை எப்படிப்பட்டது? ஜீவனும் சமாதானம் என்று எழுதுக்குது. அப்ப நம்ம அத்தனை பேருமே ஆவியின் சிந்தையோடு நடந்தால் நமக்குள்ள சமாதானம் இருக்கும், ஜீவனும் சமாதானம் இருக்கும் என்று எழுதுகிறது. வாசிகள கொலோசியர் 1:20-21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமேன். ஆமேன். சமாதானத்தை இயேசு கிறிஸ்து எப்படி உண்டாக்கினார்? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலதான் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். சமாதானம் இல்லாத வாழ்ந்த மக்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் மாம்சத்திலே. அதனால வெளிப்பட்ட அந்த தேவன் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானம் உண்டாக்கினார். சமாதானத்தை எப்படி உண்டாக்கினார்? பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அதனால முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களை போல இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரத்தினாலே இப்போது ஒப்புரவாக்கினார். ஏன்னா முன்னே எப்படி இருந்தோம்? நாம தூரமா இருந்தோம், பாவத்தில் விழுந்தோம், அக்கிரமக்காரர்களை போல இருந்தோம், அந்நியர்களா போல இருந்தோம் நாம. ஆனா அவருக்கு எப்படி பிரியமாற்று? ஒப்புரவாக்கும்படி தமிழர் சிலுவையில சிந்த ரத்தத்தினால சமாதானம் உண்டாக்கி அவர் ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்போ முன்னே சத்துருக்களை போல இருந்தோம், நாம வழி தப்பி நடந்தோம், தேவனை அறிந்தும் கூட சில பேர் என்ன பண்ணாங்க? வசனம் தெரியாதனால அவர்கள் தங்கள் இச்சைக்கு ஏற்றபடி நடந்து கொண்டார்கள். அது இன்று மாத்திரமல்ல, அன்று யூத மக்கள் எபிரேய மக்கள் கூட தேவனை அறிந்திருந்தும் கூட அவர்கள் என்ன பண்ணினார்கள்? தேவனிட்டு விலகி தங்கள் இச்சைக்கேற்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால இயேசு சிலுவையில் சிந்த ரத்தத்தினால அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார். அப்ப நாம் எல்லாரும் அந்த தேவ சமாதானத்துக்குள்ள நம்ம எல்லாருமே பிரவேசித்து இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் ஏசாயா 57:19 வசனம் வாசிக்கலாம். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தூரமா இருக்கிறவர்களும் இரண்டாவது சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் கூறினார் இல்லையா? தூரமா இருந்தது யாரு? நம்ம தான் தூரமா இருந்தோம், அந்நியர்கள் போலதான் இருந்தோம். ஆனா சமீபமா இருந்தது யாரு? சொந்த மக்களான அந்த யூத மக்கள் தான், எபிரேய மக்கள் தான். ஆனா இயேசு கிறிஸ்து தூரமா இருந்த நம்மையும் சரி, சமீபமா இருந்த அவர்களையும் சரி ஒப்புரவாக்கினார்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஆனா அதற்கான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2 புதிய ஏற்பாடுல 15 முதல் 17 வாசிக்கலாம். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஆமென். அவன் இயேசு கிறிஸ்து பகையாக என்ற அந்த பிரிவினையை ஆண்டவர் தம் சரீரத்தினாலே அதை நிறைவேற்றி முடித்தார். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் என்று பார்க்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டத்திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணம் என்ன பண்ணாரு? அது தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திருத்தாரம். இந்த இரு திருத்தாரம் சொல்லும் போது இந்த ரெண்டு பிரிவினை யாரு? ஒண்ணு அருகில் இருந்த யூத மக்கள், தூர இருந்த அந்நிய ஜனமா போல இருந்த இந்த அந்நிய ஜனங்களை போல இருந்த நாம தான் தூரமா இருந்தோம் அன்னைக்கு. இந்த ரெண்டு குரூப்பையும் சரி ஆண்டவர் என்ன பண்ணார்? தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். எப்படி? பகைய சிலுவையிலே கொன்றார். பகையாக இருந்த அந்த பிரிவினை என்ன பண்ணாரு? சிலுவையிலே கொன்று அதனால இரு திருத்தாரையும், இந்த இரு மக்கள், ஒன்னு யூதர்கள் இன்னொரு கிரேக்கர்கள், அந்நிய ஜனங்கள் சொல்ல முடியும்,
அப்போ பகைய சிலுவையில கொன்று அதனால என்ன பண்ணாரு, இருபத்தி ஒரே சரீரமாக என்ன பண்ணாரு, தேவனுக்கு ஒப்புரம் ஆக்கினார். எப்படி அவர் சமாதானம் பண்ணி தான் செய்தார் சொல்லி பார்க்கணும். இப்படி சமாதானம் பண்ணி பகைய சிலுவையில கொன்றார் என்று பார்க்க முடியும். அல்லாமலும் அவர் வந்து தூரமா இருந்த உங்களுக்கும், அப்ப நாம எல்லாம் ஒரு காலத்துல தூரமா இருந்தோம், ரட்சிப்புக்கு தூரமா இருந்தோம், நமக்கும் அதே போல சமீபமா இருந்த அவர்களுக்கும், அந்த யூத மக்களும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் இயேசு கிறிஸ்து என்று பார்க்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிப்பில் பாதையில் நடக்கிற நமக்கு அந்த கிருபை கிடைத்திருக்கிறது எதனால, அவர் சமாதானம் பண்ணினார். சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலதான் சமாதானம் பண்ணினார். அவர் பிரிவினைகளை நீக்கி சமாதானம் பண்ணி ஒரே சரித்துக்குள் நாம் எல்லோரும் பிரவேசிக்கும்படி அவர் அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த கிருபை நமக்கு அளித்திருக்கிறார் என்று பார்க்க முடியும். வாசிக்கலாம் எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆமென். ஆமேன். பாருங்க எப்படியா சமாதானத்தை சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ரெடினஸ் அப்படின்னா ஆயத்தமா இருக்கிற அந்த ரெடினஸ், பாதரட்சை, ஓடுவதற்கு பாதரட்சை ஆயத்தமா இருக்குது இல்லையா, அதே போல சமாதான சுவிசேஷம் என்கிற ஆயத்தம் என்கிற அந்த பாதரட்சை கால தொடுத்தவர்களால் நாம் ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த சமாதானத்தை கூறுகிற இவருடைய பாதங்கள் எப்படிப்பட்டது? ஏன்னா எல்லாருமே சமாதானத்தை பத்தி பேசுறது இல்லை. ஆனா உலகம் பேசுகிற அந்த சமாதானம் அல்ல, தேவ சமாதானத்தை கூறுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த நற்செய்தியை, அந்த சுவிசேஷத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஆமென். ஆமென். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள் யாரு? எல்லாருமே அறிக்கிறது இல்லை இல்லையா? ஆனா இயேசு அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறவங்களும் இன்னைக்கு அறிக்கிறது இல்லை, எல்லாருமே அறிப்பதில்லை. ஆனா உண்மையான இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா நிற்கிற தம்முடைய பிள்ளைகள், வசந்த கை கொள்கிற பிள்ளைகள், தேவன் மேல் அன்பு வைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? சமாதானத்தை கூறுவார்கள். ஆனா அப்படிப்பட்டவர்கள் ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று என்ன பண்ணுவாங்க? சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷக்காரனுடைய பாதங்கள் எப்படிப்பட்டதா? மலைகள் மேல் எவ்வளவு அழகானவர்கள். அப்ப யாருடைய கால்கள் அழகான கால்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார்? சமாதானத்தை கூறுகிற தம்முடைய சுவிசேஷக்காரர். எல்லாரும் சுவிசேஷம் அறிவிப்பது இல்லை. எல்லாருமே காஸ்பல்ல பிரீச் பண்றாங்க பார்த்தா கிடையாது. கோடான கோடி மக்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் என்று. கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனா எல்லாருமே சுவிசேஷம் அறிவிப்பது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் அன்பு வைத்து அவருடைய கற்பனை கை கொள்ற பிள்ளைகள் சமாதானத்தை கூறுவார்கள். ஆனா அப்படிப்பட்டவர்களுடைய பாதங்கள் எப்படிப்பட்டதா? மலைகள் மேல் அழகான பாதைகள் அவர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். இது குறித்து ரோமர்ல அதே வசனத்தை வாசிக்கிறார். ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறதே. ஆமென். ஆமா, சமாதானத்தை கூற வேண்டும், நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கிறவருடைய பாதங்கள் அழகானவர்கள் என்று பார்க்கிறோம். ஆனா எப்படி? அனுப்புனாதான் பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா? அனுப்பப்பட்டால்தான் பிரசங்கம் பண்ண, புறப்பட்டு சென்றால்தான் பிரசங்கம் பண்ண முடியும். அதான் வசனம் சொல்லுது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகான என்று எழுதுக்குது. அப்படின்னா அந்த சமாதானத்தை கூற வேண்டும், நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்றால் அனுப்பப்பட வேண்டும், புறப்பட்டு சென்றால்தான் அது செய்ய முடியும் என்று பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சமாதானத்தை கூறுகிற நற்காரியங்களை செய்கிற சுவிசேஷக்காரர் யார சொல்ல முடியும்? புறப்பட்டு சென்று அறிவிக்கிறவர்கள் மட்டுமா? ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தீங்கன்னா உலகத்துல ரொம்ப ரொம்ப கம்மி தான். உண்மையான இயேசுவின் பிள்ளைகள் சீச அறிவிக்கிறவங்க தம்முடைய சீசுகளா இருப்பாங்க. இயேசப்பாவுடைய சீசத்தை அறிவிக்கிறவங்க யாரா இருப்பாங்க? அப்படி உண்மையான சீசுகள் தான் இல்லையா? வசந்த கை கொள்றவர்கள் மட்டும் தான் செய்வார்கள். ஆனா இன்னைக்கு உலகத்துல ஸ்டேஜ் பிரசங்கம் தான் நிறைய இருக்குது. ஒரு கட்டடத்துக்குள்ள எல்லாரும் சேர்த்து இணைத்து உள்ள மாய்மானம் பண்ணுற உபதேசம் தான் இருக்குது தவிர ஆனா உண்மையான சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷம் கம்மி. இன்னைக்கு உலகத்துல பணத்துக்காக ஏமாற்றுகிற ஒரு உபதேசம் பண்ணுகிற அநேக சுவிசேஷங்கள் இங்க எழும்பி இருக்கிறாங்க.
கள்ள உபதேசம் எழும்பி இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கை கொண்டு நடந்து அதை அறிவிக்கிற கூட்டம் வந்து கம்மியா தான் இருப்பாங்க. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. ஆமீன். எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறினார். அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. அப்ப உண்மையோட தேவ சமாதானம் என்று யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் என்று பார்க்கிறோம் இங்க. அப்ப எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிவிக்கிறார்கள். அப்ப நாம் அறிவிக்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் நாம் அறிவிக்கிறோம் சமாதானத்தை, இல்லையா? காஸ்பல் பிரீச் பண்றோம். அப்ப எந்த காஸ்பல் பிரீச் பண்றோம்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவரை முன்வைத்து இயேசு கிறிஸ்துவை வைத்து சாட்சியாக நாம அறிவிக்கிற அந்த சமாதானத்தை சுவிசேஷமா அறிவிக்கிறோம். அப்போ அன்றும் கூட உண்மையான சீஷர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு சுவிசேஷமாக அவர் அறிவித்தார்கள் என்று பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாசிக்கிறோம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. ஆமேன். ஆமா, உலகம் கூட சமாதானத்தை வந்து சொல்லுவாங்க. அவங்க சமாதானம் சமாதானம் என்று அவர்கள் சொல்லுகிற காலமும் இருக்குது. ஆனா சடுதியில் அழிவு வரும் என்று ஆண்டு கூறுகிறார். ஆனா எப்படிப்பட்ட சமாதானம்? மாய்மாலமாக அவர்கள் சொல்லுகிற சமாதானம், உலக பிரகாரமாக தன் இச்சை கேட்டபடி சொல்லுகிற சமாதானம். அதான் ஆண்டு சொல்றாரு, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் உங்களுக்கு குறித்து எழுத வேண்டியது இல்லை. ஏன்னா கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, இல்லையா? இரவில திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. அதனால சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது யாரு? உலகத்தின் மக்கள் தான். இயேசு அறியாம, இயேசுடைய வருகை குறித்து அறியாம இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? சமாதானம் சௌக்கியம் என்று அவர்கள் சொல்வார்கள். சமாதானமே இருக்காது, ஆனா சமாதானம் சௌக்கியம் என்று அவர்கள் கூறுவார்கள். பொய்யான ஒரு சமாதானம். அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுமா? கர்ப்பவதி ஆளவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு என்ன எப்படி இருக்குமா? சடுதியா அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. அப்ப திடீர்னு எதிர்பார்க்காத நிமிஷத்துல நடக்கும் ஒரு அழிவு நடக்கும் சொல்ல இயேசப்பா சொல்றாரு. ஆனா அது நடக்கிற சமயம் தான் இன்னைக்கு வந்திருக்குது. அந்த காலகட்டம் வந்திருக்கிறது. அதுக்கான நேரமும் சமயமும் வந்திருக்குது. இன்னும் வரப்போகிறது என்று பார்க்கிறோம். ஏன்னா உலகத்துல மக்கள் எப்படி நினைக்கிறாங்க? இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் பிறகு நாம ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம், எல்லாமே நார்மல் ஆயிடும், உலகம் ஒரு சமாதானத்துக்கு கடந்து போகும் என்று சிலர் கூறுவார்கள். இது யுத்தம் கூட பாக்குறோம். யுத்தம் நடந்து ஆரம்பிச்சது ஒரு 2 மாசம் முன்பாக ஒரு பெரிய யுத்தமாக தொடங்கினது. ஆனா திடீர்னு என்ன பண்ணாங்க? ஒரு சின்ன ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் நாம யுத்தம் பண்ண வேண்டாம், ஒரு சமாதானம் என்று. ஆனா இதெல்லாம் டெம்பரரியான ஒரு சமாதானம் தான். இது மாயமாலமா ஒரு சமாதானம். அவங்க சொல்லுவாங்க சமாதானம் சௌக்கியம் என்று. ஆனா சொல்லும் போது என்ன நடக்குமா? ஒரு பெரிய அழிவு காத்து இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். இது உலகம் பிரகாரமா சொல்லப்படுகிற சமாதானம். வாசிக்கலாம் யாக்கோபுல 3ஆம் அதிகாரம் 17-18. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சாபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆமேன். ஆமீன். இந்த பரத்திலிருந்து வருகிற பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமும் சரி, அது எப்படிப்பட்டதா இருக்குதா? அது முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்குது. பரலோகத்திலிருந்து வருகிற அந்த தேவ சமாதானம் எப்படிப்படுது? அது ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதா இருக்குது. அது இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததா இருக்குது. எப்படிப்பட்ட சமாதானம்? தேவ சமாதானம் என்று பார்க்கிறோம். அது எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிற சமாதானம், இயேசு கிறிஸ்து இடத்துல வருகிற சமாதானம். அதை இயேசப்பா அன்னைக்கே சொன்னார், இல்லையா? நம்முடைய சீசர்களுக்கு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அதுதான் தேவ சமாதானம். என்னுடைய சமாதானம் இயேசப்பா சொன்னார், இல்லையா? அந்த சமாதானம் எங்கிருந்து வருகிறதா? பரத்திலிருந்து வர சமாதானம் என்று பார்க்கிறோம். அது சுத்தமுள்ள சமாதானம்.
அது சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது, இரக்கத்தினாலும் நற்கிரியினாலும் நிறைந்திருக்கிறது. பட்சபாதம் இல்லாத சமாதானம். யாருடைய சமாதானம்? ஏசப்பாவுடைய சமாதானம். அதுக்கு பட்சபாதமே இல்லை. அதே போல மாயமலம் பண்ணாது, மாயமற்றதாய் இருக்கிறது, நீதியாக கனியானது, சமாதானத்தை நடைபெறுவதனாலே, சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. யார் மூலமாக? தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக விதைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ நாம இன்னைக்கு பெற்றிருக்க சமாதானம் எப்படிப்பட்டது? தேவ சமாதானம் பார்க்கிறோம். பரத்தில் இருந்த சமாதானம் இருந்தால் நமக்கு கவலையோ கண்ணீரும் இல்லை. வருங்காலத்துக்கு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா ஏசப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை நாம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கும். அப்ப ஏசப்பாவுடைய வருகை எப்போது இருக்க போது, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அந்த வருகை மட்டும் நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று பொறுமையோட நாம் இருப்போம். அப்போ யாருக்குள்ள அந்த சமாதானம் இல்லையோ அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அவங்களுக்கு என்ன இருக்கும்? பயமோ, வருத்தமோ, சஞ்சலமோ, நாளை தினத்துக்கு கவலை மட்டுமே இருக்கும் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசிக்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆமென். யார் ஏசப்படு பிள்ளைன்னு சொல்லப்படுவார்கள்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆனா இவர்கள் அத்தனை பேருமே ஏசப்படு பிள்ளைகள், சமாதானம் பண்ணுகிற எல்லாருமே தேவ சமாதானம் பெற்ற மாத்திரமே செய்ய முடியும், சமாதானம் பண்ண முடியும் இல்லையா? எல்லாருமே சமாதானம் பண்ண முடியாது. அப்ப நாம சமாதானத்தை பெற்றிருந்தால் மாத்திரமே சமாதானத்தை பண்ண முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்ப ஏசப்பா இந்த பூமியில அவர் பிரசங்கம் பண்ணும்போது கூட அவர் நடந்து நன்மை செய்யும்படி சுட்டி திரிந்தார். அவர் வெறும் சமாதானத்தை மாத்திரமே அவர் கூறினார் இல்லையா? சுவிசேஷமாக அறிவித்தார் என்று வசனம் வாஸ்தவம். ஆனா அதே போலதான் தம்முடைய பிள்ளைகளும் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வசனப்படி கை கண்ணி நடக்கிற அத்தனை பேருமே சமாதானம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். ஆமென். இந்த கிருபையும் சமாதானம் எப்படி பெருகும்? தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலதான் பெருகும் இல்லையா? அது ஏசப்பா சொன்னார் இல்லையா? அவரை அறிகிற அறிவுல வளர வேண்டும். அவரை எப்படி அறிவது? வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை நாம் நன்றாக ஆராய வேண்டும். அப்படி அறிந்து கொள்வதற்கு நாம் வேதத்தை ஆராய்ந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்ப தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே உனக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. அப்போ இயேசு கிறிஸ்து அறிந்து நாம் நன்றாய் அறிந்து கொண்டால், அப்போ அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய வேண்டும். வேதத்தை நன்றாய் ஆராய வேண்டும். அறிந்து அதை கை கொண்டால் நமக்கு என்ன பெருகுமா? கிருபையும் பெருகும், சமாதானம் நம் உள்ளத்துல பெருகும் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 11-15 வாசிக்கலாம். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கி இருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பிராத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அனுப்புகிறார். 2 பேரா அனுப்புறாரு. அவங்க என்ன முக்கியமாக அட்வைஸ் பண்றாரு பாருங்க. எந்த பட்டணத்திலாவது கிராமத்துல நீங்க பிரவேசிக்கும் போது என்ன பண்ணுமா? அதுல பாத்திரவான் யார் என்று விசாரித்து பாருங்கள். நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கி இருங்கள். ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அப்போ அந்த வீட்டில பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது. ஒரு வீட்டுக்கு சமாதானம் எப்படி வருமா? நீங்க போங்க அந்த வீட்டுக்கு, அவங்க உங்களை ஏற்றுக்கொண்டாலும் சமாதானம் தங்கி இருக்கும் அந்த வீட்டுக்குன்னு சொல்றாரு. ஏன்னா இங்க எதுக்காக போறாங்க? இவங்க சீசர்கள் பாத்தீங்கன்னாக்கா சமாதானத்தை சீசமாக அறிவிக்க முடியுதான் போறாங்க. இவங்க ரெண்டு பேராக. அதான் ஆண்டவர் சொல்றாரு.
ஆனா அபாத்திரமா இருந்தால், ஒருவேளை அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் கூறிய சமாதானம் உங்களுக்கு திரும்ப கடவது. ஒருவேளை நீங்க சொல்ற அந்த சுவிசேஷம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அந்த சமாதானம் உங்களுக்கு திரும்ப கடவது. அந்த வீட்டுக்கு சமாதானம் கிடைக்காதுன்னு இயேசப்பா சொல்றாரு. ஏன்னா எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்களை வார்த்தைகளை கேளாமலும் போயிட்டா, அந்த வீட்டிலேயாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது என்ன பண்ணுமா, உங்கள் கால்கள் படிந்த தூசி உதறி போடுங்கள். தூசி என்று சொல்லும் போது லிட்டரலா ஒரு தூசியை காலில் படிந்திருக்க தூசியை பத்தி சொல்லல. தூசி என்று சொல்லும் போது அவளை குறிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அவருடைய பெயர்கள் புனிதில் எழுதப்படும் என்று எழுதுக்கு இல்லையா. ஏன்னா இவங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கொள்ளலையோ அவங்கள பெயர்கள் புனிதில் எழுதப்படும் இயேசப்பா சொல்லி இருக்கிறாரு, பழைய ஏற்பாடுல சொல்லி இருக்கிறாரு. அதனால புனிதி என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத அவருடைய வசந்த கீழ்ப்படியாதான் ஆண்டவர் சொல்றாரு, உதறி போடுங்கள். என் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவது பார்க்கலும் சோதோம் குமாரன் நாட்டுக்கு நேரிடுவது இலகுவா இருக்கும். அப்ப எது இலகுவா? சோதோம் குமாரன் நாட்டுக்கு நடக்குது இலகுவா இருக்கும். ஏன்னா இவங்க ஏற்றுக்கொள்ளாதனாலதான் அண்ணன் சொல்றாரு, மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாத உங்களை மறுதச்ச வசந்த கேட்காம போன பட்டத்துக்கு நேரிட விட சோதோம் குமாரன் நாட்டுக்கு நேரிடுவது இலகுவா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். மார்க் 9:50. உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஆமென். ஆமீன். உப்பு எதுக்காக பயன்படுத்தும்? ஆனா உப்பு பத்தி பேசும்போது சொல்றாரு, இந்த உப்பு என்பது 2 விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஒண்ணு ஒரு நம்முடைய உணவுக்கு சுவை சேர்க்கும் ஒரு விஷயம். முக்கியமா உப்பு இல்லாம யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா உணவுக்கு முக்கியமான தேவை என்பது இந்த உப்பு. உப்பு தான் சுவை கொடுக்கிறது. 2வது இந்த உப்பை ஒரு பொருளை கெட்டு போகாமல் வைப்பதற்காக உப்பு பயன்படுத்துறாங்க. அதனால இந்த உப்புக்குள்ள எதனால அது வைக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா, கெட்டு போக சாரம் இருக்குது. அதுல ருசி எதனால கொடுக்குது? சாரம் இருக்குதுனால ருசி கொடுக்குது. அதான் சொல்ல உப்பு நல்லதுதான், ஏன்னா சாரம் கொடுக்குது, அதே போல ருசி கொடுக்குறதுனால அது நல்லது. ஆனா உப்பு சாரம் மட்டும் போனால், ஒருவேளை அது சாரம் இல்லைன்னா அது வேஸ்ட் தான் இல்லையா. அந்த உப்புக்கு சாரம் இருக்கிறதுனாலதான் அது யூஸ்ஃபுல், உபயோகப்படுத்துறோம். ஆனா உப்புக்கு சாரம் இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அது வேஸ்டா இல்ல, கொட்டப்படுறதுதான், அது மெதிக்கப்படுறதுதான் உபயோகப்படுத்துவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அதற்கு எதனால சாரம் உண்டாக்குவீர்கள், உங்களுக்குள்ள உப்புடையலா இருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா உப்பு சாரம் இல்லை என்ன பண்ணாங்க, அதை வீதியில கொட்டிடுவாங்க, அது மெதிக்கப்படுறதுதான் யூஸ் ஆகும், அது வேஸ்ட்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அப்போ உப்புக்கு சாரம் இருக்குதான் உபயோகப்படுத்த முடியும். அதான் நீங்க நான் எப்படி இருக்கணும், ஆண்டவர் சொல்றாரு, உப்பா இருங்கள். அதே போல ஒருவர் சமாதானமுடலா இருங்கள். உப்பை போல இருந்தா சாரமுடலாம் இருந்தாக்கா சமாதானமா இருக்க முடியும். இது நம்ம வீட்டிலும் சரி வெளியும் சரி மாத்திரமல்ல, சபையிலும் அப்படிதான் இருக்க வேண்டும். உப்பை போல் சாரமுடலாம் இருக்க வேண்டும். இருந்தால் நாம் சமாதானமா இருப்போம். சபையில கூட நம்ம சமாதானமா, யாரோட சமாதானமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அப்போ நம்ம சமாதானத்தை கடைபிடிக்கிற ஒரு பிள்ளைகளா இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் என்று சொல்லி பாக்குறோம். எபிரேயர் 12:14 வாசிக்கலாம். 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து கூறின அந்த சமாதானம் உள்ளத்தில் இருந்தா நம்ம எல்லாருக்கிட்டையும் சமாதானமா இருப்போம். அதான் நான் சொல்ல, யாவரோட என்ன எப்படி இருக்கணுமா, சமாதானமா இருக்க வேண்டும். 2வது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவர் தரிசிக்க வேண்டும் என்றால் நாம இன்னைக்கு சமாதானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், சமாதானம் பண்ண வேண்டும், சமாதானத்தை சீக்கிரமாக அறிவிக்க வேண்டும். 2வது முக்கியமானது பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்தம் இல்லைனாக்கா அவரை தரிசிப்பதில்லை, அவரை பார்க்க முடியாது. அப்ப பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். சமாதானம் என்பது அதை விட ரொம்ப முக்கியமானது என்று பார்க்கிறோம். வாசிக்கல ஏசாயா 59:7-8.
அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள். பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். ஆமென். ஆமென். யார் சமாதானத்தை அறிய மாட்டார்கள், சமாதான வழியை நடக்க மாட்டார்கள் என்று பார்க்க முடியும் இங்க. அவர்கள் கால்கள் யாரு? துன்மார்க்கல் செய்யர்கள், பாவத்தை செய்யர்கள். எப்படி இருக்குமா? பொல்லாப்பு செய்ய ஓடும். அப்போ தப்பு செய்யறதுக்கு ஓடுற கால்கள் யாருக்கு இருக்குது? துன்மார்க்கர்களுக்கு. ஏன்னா அவங்க வழிகள் சமாதானம் இல்லாத வழிகள். அப்ப குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி தீவிரிக்கிறாங்க. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள். அவங்க சிந்தனைகள் எப்படிப்பட்டதா? அக்கிரம காரியமாக நினைப்பார்கள். கொலை செய்யும்படி, விபச்சாரம் செய்யும்படி, தீவினை செய்யும்படி அவர்கள் ஓடுவார்கள். அப்ப பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளா இருக்கிறது. ஆனா துன்மார்க்கடைய வழிகள் எப்படிப்பட்டதா? பால் கடிப்பு. ஏசப்பா வந்த பிறகு நியாயத்தீர்ப்புல முடிவா இருக்கும் போது இந்த பால் கடிப்பு தான். ஏன்னா அந்த வழிகள்லாம் ஆண்ட சொல்றாரு. ஏன்னா சமாதான வழியை அவர்கள் அறியார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சமாதான வழியை அவர்கள் அறியாதனால அவங்க வழிகள் எல்லாம் துன்மார்க்கமா இருக்கும். அவர்கள் நடைகளில் நியாயமே இல்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். யார் சமாதானத்தை அறிய மாட்டார்கள்? இந்த துன்மார்கள். யாரெல்லாம் தங்கள் கைகளை ரத்தத்தினால் தோய்க்கிறார்களோ, குற்றமில்லாத ரத்தத்தை யார் சிந்துறாங்களோ அவங்க சமாதான வழியை அறிய மாட்டார்கள் என்று வசனத்தை பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வாசிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். தீங்கு நாளிலே அவளை நீங்கள் எதிர்த்து நிக்க என்ன பண்ணுமா? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப உலக பிரகாரமான யுத்தத்துக்கு யுத்தத்துக்கு என்ன பண்ணா? அம்பும் வில்லும் எடுப்பார்கள் யுத்தத்துக்கு. ஆனா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? சர்வாயுத வர்க்கம். எப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கங்கள்? ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும் போது சத்தியம் என்னும் கற்றை, அதே போல அதை அறையை கட்டி கொள்ள வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம், சத்ருவின் அம்புகளை அதை எதிர்கொள்ளும்படி நீதி என்னும் மார்க்கவசம். அதே போல முக்கியமானது சமாதானத்தை சீஷருக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. கால்களை என்ன பண்ணுவா? தொடுத்து கொள்ளவர்களா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சமாதானம்? தேவ சமாதானத்தை சீஷமாக அறிவிக்கும்படி. இயேசு கிறிஸ்து கூட அந்த பூமியில இருக்கும்போது அவர் சமாதானத்தை சீஷமாக அறிவித்தார் என்று வசனத்தை வாஸ்தவம். அதே போல நாமும் கூட சமாதானத்தை சீஷமாக ஆயத்தம் என்னும் பாதரட்சி என்ன பண்ணுமா? கால்களை தொடுத்தவர்களாக நாம் என்ன பண்ணுமா? தொடுத்து கொள்ள வேண்டும். பொல்லாங்கனையையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் எடுத்து பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் யுத்தத்துக்கு என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 13. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். ஆமேன். ஆமீன். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ள பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். முக்கியமா சபையில உங்களை நடத்துறவர்களை, கண்காணிகளை ஆண்டவர் சொல்றாரு. இந்த கண்காணிகள் நடத்துறாங்க இல்லையா? உங்களுக்கு புத்தி சொல்றாங்க, வசனப்படி உங்களுக்கு புத்தி சொல்லி கொடுக்குறாங்க, கர்த்தருக்குள் உங்களை நடத்துறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரணை செய்கிறவர்களை குறித்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுமா? மதிக்க வேண்டும். அவருடைய கிரியைகளின் நிமித்தம்
அவளை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லி பவுல் எழுதுகிறான். அப்ப கண்காணிகள் அவங்கள மதிக்க வேண்டும். ஏன்னா அவங்க நடத்துறதுனால, உங்களை விசாரிக்கிறதுனால அவங்களை நீங்கள் மதிக்க வேண்டும். அவளுடைய கிரிகள் நிமித்தம் நீங்க என்ன பண்ணுமா, அவளை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். அப்போ முக்கியமா இது சபையில ஆண்டவர் வெளிப்படுத்துறார். சபைக்குள்ள நம்ம சமாதானம் தான் இருக்கணும் எல்லா சூழ்நிலும். எதை குறித்தும் முறுமுறுப்போ இல்ல அவதூறுகளோ செய்யக்கூடாது. ஏன்னா சபை என்பது தேவனுடைய சரீரம் என்று பார்க்கிறோம். இந்த சமாதானம் வெளியே எங்குமே கிடைக்க போறல, இருக்கும் போறல. எங்க இருக்கும்? தேவ சமாதானம் என்று உண்மையான சபைக்குள்ளதான். அந்த உண்மையான சபையை நாம் அறிந்து கொள்ளதுனால சீஷர்களை போல் நாம் இருக்கிற நாம் அத்தனை பேருமே சமாதானமா இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் ரோமர் 14:17-18 வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. அது 1000 வருஷ அரசாட்சி. இயேசு கிறிஸ்து ராஜாவாக, மகத்துவமான ராஜாவாக அரசால போகிறார் என்று நாம் படிப்பினைகளை பார்த்திருக்கிறோம். இந்த 3ஆம் உலக போருக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இதே பூமியில அவர் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக இந்த பூமியில் அரசால போகிறார். ஆனா அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குமா? அது புசிப்பும் குடிப்பும் கிடையாது. ஆனா எப்படிப்பட்ட ராஜ்யமா? அது நீதியும் உள்ள ராஜ்யம். ஏசப்போடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட நீதி உள்ள ராஜ்யம். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட ராஜ்யங்களா இருக்குது? அநீதி உள்ள ராஜ்யமா இருக்குது. பாவம் நிறைந்து அநீதி உள்ள ராஜ்யம், பாவம் நிறைந்த ராஜ்யங்கள் தான் இருக்குது உலகத்துல. ஆனா ஏசப்பா வந்த பிறகு அவரோட ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்க போது? அது நீதி உள்ள ராஜ்யம். அது நீதியும் சமாதானமும். அந்த இடத்துல சமாதானம் மாத்திரமே இருக்க போது. அங்க கவலைகளோ கண்ணீரோ யுத்தங்களோ எந்தவித பாவம் இல்லாம அது சமாதானம் உள்ள ஆட்சியா இருக்க போது. ஏசப்பா ஆளுகை செய்யும் போது சமாதானம் உள்ள ஆட்சி. அதெல்லாம் ஆசனம் சொல்லுது, அது நீதி உள்ள ஆட்சி. அதே போல சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்க போது. அந்த இடத்துல வெறும் சமாதானம் மாத்திரமே இருக்க போது, சந்தோஷமா இருக்க போற ராஜ்யமா இருக்குது. எல்லோரும் சமாதானமாக சந்தோஷமா இருக்க போறாங்க. அப்படிப்பட்ட ராஜ்யம் உள்ளதா இருக்குது. இவளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியர் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்கிறான். அப்போ இதெல்லாம் யாரு இந்த இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லி அறிவிக்கிறாங்களோ அவங்க ஏசப்பா உண்மையான பிள்ளைகளா இருப்பாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் பாத்தீங்கன்னாக்கா சில பேருக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஏன் சமாதானம் இல்லை? பாவம் நிறைந்து இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதுல பாவத்தினால அநேகர் அடிக்கப்பட்டு, வாதையினால அகப்பட்டு, பிரச்சனைகளை மாட்டிக்கின்னு அநேக சிக்குண்டு சமாதானத்தை இழந்தவர்களை போலதான் உலகத்துல இருக்கிறாங்க தவிர சமாதானத்தை தேடுகிற பிள்ளைகளா இல்லை. ஆனா இயேசு உண்மையான சமாதானத்தை யாருக்குள்ள இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஏசப்பா தேடி அந்த வசந்த கை கொண்டு நடக்கிற உள்ளத்துல தங்கி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் 2 பேதுரு 3:12-14. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். ஆமென். தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டதா? சீக்கிரமா வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். உலகத்துல எல்லாருமே இயேசப்படைய வருகை குறித்து எதிர்பார்த்து யாருமே காத்திருக்கவில்லை. ஆனா உண்மையான இயேசப்படைய சீசர்களை என்ன பண்ணுவாங்க? காத்திருப்பார்கள். காத்திருங்கன்னு நமக்கு சொல்றாரு. அந்த நாளில வானங்கள் எப்படி இருக்குமா? வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இயேசப்படைய வருகைக்கு முன்பாக இந்த பூமியில பெரிய ஆபத்து வரப்போகுது. அதான் 3ஆம் உலக போர். அது அக்கினியால வரப்போற ஆபத்து என்று பார்க்கிறோம். அது பிறகு ஏசப்பா வரப்போறாரு இல்லையா? அவருடைய வாக்குத்தத்தின்படி என்ன நடக்க போகுது? நீதி வாசமா இருக்கவும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? காத்து இருக்கிறோம். அப்ப காத்து இருக்கிற பிள்ளைகளை மட்டும்தான் ரட்சிப்பு என்று ஏசப்பா சொல்லியிருக்காரு.
அதனால ஆகையால் பிரியமானவர்களே, இவளை வர நீங்க காத்துக்க நீங்கள் எப்படி இருக்கணுமா, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் இருந்து சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப ஏசப்பா வரும்போது நாம் அவருக்கு முன்னாடி நிற்கும் தகுதியுள்ளா இருக்கும்படி என்ன பண்ணோமா, கரை இல்லாம பிழை இல்லாம இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல கரை திரையற்றலா இருக்க வேண்டும் என்ற வசனம் சொல்லுது. அப்போ பாவம் இல்லாம பரிசுமா இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏசப்பா வரும்போது நமக்குள்ள எந்த விதமான பாவம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இவளை வர காத்திருக்க நீங்கள், அப்ப யாரால ஏசப்பா வர போகிறாரு என்று காத்திருக்கிறாங்களோ, ஏசப்பா வருவாரு, எனக்கு வாக்குத்தத்தம் செய்தபடியே அவருக்கு எனக்கு நித்தியத்தை கொடுப்பார் என்று யாரெல்லாம் காத்திருக்காங்களோ, அவங்க எப்படி இருக்கணுமா, கரை திரள இருக்க வேண்டும், பிழை இல்லாம இருக்க வேண்டும். அதே போல சமாதானத்தோட அவர் சந்நிதியை காணும்படி ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. வாசிக்கலாம், சங்கீதம் 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமென். தீமை விட்டு விலக வேண்டும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தீமை எதுன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, தீமை வெறுக்க வேண்டும், அதான் உண்மையான ஏசப்பாக்கு பயப்படுற பயம் என்று பார்க்கிறோம். அப்ப தீமை விட்டு விலக வேண்டும். முதலாவது என்ன பண்ணோமா, தீமை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவது, சமாதானத்தை தேடி என்ன பண்ணுமா, அதை தொடர்ந்து பின்தொடர வேண்டும், அதை விட்டு விடக்கூடாது. அப்ப உலகத்துல சமாதானமே கிடையாது. அப்ப எந்த சமாதானத்தை நம்ம தேட வேண்டும்? ஏசப்பா சொன்னார் இல்லையா அன்னைக்கு, உலகத்தை தருகிற சமாதானம் அல்ல, என்ன சமாதானம் ஏசப்பா சொல்லார் இல்லையா, அந்த சமாதானத்தை நாம என்ன பண்ணுவோம், தொடர வேண்டும், அதை பின்தொடர வேண்டும். ஆனா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் சமாதானம் இழந்திருக்கிறாங்க. அன்னைக்கு கூட ஏசப்பா பாருங்க, ஒரு ஸ்திரீ இருந்தால், அவளுக்கு 12 வருஷமாக உதரப்போக்கு இருந்தது, பெரும் பாடுள்ள ஸ்திரீ இருந்தால். ஆனா அந்த ஸ்திரீ என்ன பண்ணா, அநேக வைத்தியர்களை கண்டு தேடி ஒரு சுகமும் இல்லாம 12 வருஷமா பாடுகளை அனுபவிச்சாங்க. அந்த ஸ்திரீ குணம் அடையவே இல்லை, சமாதானத்தை இழந்துடுறாங்க. எதனால? அந்த வியாதி நிமித்தமாக அந்த ஸ்திரீ சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனா ஏசப்பா வந்திருப்பதை கண்டு தேடி வந்து என்ன பண்ணா, அந்த வஸ்திரத்தை தொட்டால் சுகமாக என்று விசுவாசத்தோடு வந்து தொட்ட உடனே அந்த வியாதி நீங்கி விட்டது. ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதிலே அந்த வியாதி அந்த ஸ்திரியை விட்டு இழந்து விடுதலை ஆனால் சொல்லி பார்க்க முடியும். அது நடந்த உடனே ஏசப்பா பாருங்க ஒரு வார்த்தை கூறுகிறாள். ஏசப்பா சொல்றாரு, அங்க பார்த்து சொல்றாரு, சமாதானத்தோட நீ திரும்பி போ. ஏன்னா அந்த ஸ்திரீக்குள்ள சமாதானம் இல்லாம 12 வருஷம் போராட்டம் இருந்தது. அதான் ஏசப்பா சுகம் ஆன உடனே அந்த ஸ்திரியை பாட்டு ஒரு வார்த்தை கூறுகிறார், சமாதானத்தோட நீ திரும்பி போ. ஏன்னா 12 வருஷமா சமாதானம் இல்லாம ஒரு சூழ்நிலை அந்த ஸ்திரீக்கு இருந்தது. அதனால விடுதலை ஆன உடனே சமாதானம் பெற்றுக்கொண்டாள் அந்த ஸ்திரீ என்று பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கும் அவ்வளவுதான். அநேகர் பார்த்தீங்கன்னாக்கா சமாதானம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அநேகர் பாவத்தினாலதான். உலகத்துல அநேகர் சமாதானம் இழந்திருக்கிறாங்க. இதனால பலவிதமான பாவத்தை சிக்குண்டு அலைந்து திருகிறதுனால. அப்ப ஏசப்பட சமாதானம் நம்ம உள்ளத்துல இருந்தால் நமக்கு வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. நமக்குள்ள ஏசப்பட சமாதானம் மாத்திரமே தங்கி இருக்கும். வாசியில கடைசி வசனத்தை 1 பேதுரு 3:10-11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமேன். ஆமீன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால் என்ன செய்யணுமா? முதல்ல பொல்லாப்புக்கு தன் நாவை, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேரு தங்கள் நாவினாலதான் விழுந்து போறாங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். தங்கள் நாவினால் ஒரு வார்த்தை நிமித்தமாக, ஏன்னா வசனம் சொல்லுது இல்லையா, மரணமும் ஜீவனும் எங்க எழுதப்பட்டிருக்கு, அது அதிகாரம் அதனுடைய வல்லமை நாக்குலதான் இருக்குதா இல்லையா, நாவின் அதிகாரத்தில் உள்ளது. அப்ப நம்ம என்ன பேசுறோமோ அதுலதான் மரணமா ஜீவனமான்னு சொல்லி நிர்ணயிக்க முடியும். அதான் நாக்கு தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பினால் என்ன பண்ணுமா, முதல்ல பொல்லாப்புக்கு தன் நாவை விளக்க வேண்டும். பொல்லாப்ப செய்யறதுக்கு விளக்கி நாவை காத்து கொள்ள வேண்டும். நாக்குக்கு கடிவாளம் வைக்க வேண்டும். எதை பேசணும் பேசக்கூடாது என்று
நாக்குக்கு கடிவாள வைக்க வேண்டும். 2வது, கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காக்க வேண்டும். உதடுகளை காக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அப்ப பொல்லாப்பை விட்டு நீங்க வேண்டும். நீங்கி நன்மை செய்ய வேண்டும். செய்தால் சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்போ பொல்லாப்புக்கு நாவை விலக்கி, கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்க என்ன பண்ணமா, நன்மை செய்ய வேண்டும். ஏன்னா நன்மை என்னன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். நன்மை மாத்திரமே செய்ய வேண்டும். செய்து சமாதானத்தை தேட வேண்டும், நாட வேண்டும், அதை பின்தொடர வேண்டும். இத இயேசப்பா நமக்கு கற்றுக்கொண்டு கொடுக்கிற முக்கியமான பாடம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சமாதானத்துக்கு, தெய்வ சமாதானத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இயேசப்பா சொன்னார், வாக்குத்தத்தம் செய்து இருந்தார் இல்லையா, அன்னைக்கு தம்முடைய சீசர்களுக்கு உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம் இயேசப்பா சொன்னார் இல்லையா, என்னுடைய உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி என்ன பண்றேன், இவங்களே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப நமக்கு சமாதானம் இயேசப்பா தந்து இருக்கிறாரு, நமக்கு சமாதானம் உண்டு. ஆனாலும் என்ன இருக்குமா, உபத்திரம் இருக்கும் கண்டிப்பா. எது நிமித்தமாக, இயேசு நாமத்தை நிமித்தமாக நமக்கு உபத்திரம் இருக்கும் கண்டிப்பா இயேசப்பா சொன்னார். இயேசப்பா நிமித்தமாக நமக்கு பாடுகள் உண்டு. ஒருவேளை மாம்ச ரீதியாகவும் இல்ல பிளஸ்லியோ இல்ல உள்ளத்திலோ நமக்கு உபத்திரம் இருக்கும் என்று இயேசப்பா சொல்லி இருக்கிறாரு. இயேசப்பாவுடைய நாமத்தை நிமித்தமாக உபத்திரம் இருக்கு, ஆனாலும் நமக்கு என்ன இருக்குமா, சமாதானம் இருக்கும்னு சொல்லி இயேசப்பா வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்போ இந்த சமாதானம் பெற்றுக்கொண்டு நாம என்ன பண்ணோமா, கடைசி வரைக்கும் நாம இது நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசப்பா கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட முடிக்கலாம். சோ நம்மில் ஒருவர், யாராவது ஒருவர் ஒரு முடிவு ஜெபத்தை செய்றீங்களா பிரதர்ஸ்? யாருன்னா ஒருத்தர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரிசுத்த பிதாவே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆன்லைன் கூடுகை கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்தி கொடுத்தீங்கப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தாசன் மூலியமா ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டோம் அப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதுப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பொல்லாத நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அனைதினமும் அப்பா, நீங்க ஜீவனுள்ள வார்த்தையை எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தப்பா நடப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அப்பா, இந்த ஆரம்பம் முதல் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் கவனமாய் கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இன்னும் அநேக வார்த்தையை கொண்டு உங்களுடைய தாசர்கள் மூலியமா எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய வருகை முடிவு வரைந்தும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொன்ன பிரகாரம் நாங்கள் ஒவ்வொருவரும் இதுக்கு தகுதியாகி நாங்கள் கடைசி முடிவு வரைந்தும் ஒவ்வொருவரும் பரிசுத்தப்பா நடப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. அப்படியே செய்யுங்கப்பா. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக உங்களுடைய தாசனை மூடி மறைத்து அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இன்னும் அநேக வார்த்தையை எங்களோடு பேசும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே செய்யுங்கப்பா. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். 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 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.